Hello students, இந்த வீடியோவில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பேசிக் நேச்சர் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஸோ எது லெஸ் பேசிக் எது மோர் பேசிக், ஸோ இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு 5 கொஷின் எடுத்துருக்கிறேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் JEEயில் கேட்ட கொஷின்ஸு. ஸோ இதை வந்து இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது மூலயமா கான்செப்ட்டு, அப்புறம் அந்த கான்செப்ட் எப்படி வந்து நம்ம ப்ராப்ளமில் சால்விங்க்கு அப்ளை பண்ண போகிறோம், இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, JEE நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை பார்த்துருந்தீங்கனாலும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதிலேருந்து நிறைய கேள்விகள் அதில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பேஸ் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆர்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த உடனேவே இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். 3மே கார்பன் கண்டைனிங் தான். இங்கே வந்து நைட்ரஜனோட ரோல் ஏதோ ஹெட்டிரோ ஆட்டம் இருந்தது அப்படின்னா லோன் பேரை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். 3மே ஹைட்ரோ கார்பன் தான். அந்த ஹைட்ரோ கார்பனுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாருங்கள். ஹைப்ரிடைசேஷன் தான். அதை வச்சு தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஹைப்ரிடைசேஷனை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஹைப்ரிடைசேஷனை பொறுத்து தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் இங்கே சொல்கிறேன். இப்போது என்ன அப்படின்னா, இது வந்து பிரான்ஸ்டட் தியரி படி நம்ம வந்து இதுக்கு வந்து எது வந்து மோர் பேசிக் எது வந்து லெஸ் பேசிக் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நார்மல் ஈத்தேன் மாலிக்யூல். ஈத்தேன் மாலிக்யூலில் கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்னென்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். எஸ் கேரக்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் கிடையாது. மீன்ஸ் இது வந்து அசிடிக், வெரி வெரி லெஸ் அசிடிக். பிரான்ஸ்டட் தியரி படி இந்த இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள், CH3 CH2 மைனஸ் இருக்குது, ஒரு புரோட்டான் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு புரோட்டான் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இதோடைய காஞ்சுகேட் பேஸ் இது. இதில் H அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து இதோடைய காஞ்சுகேட் பேஸ். இது வந்து அசிடிக் நேச்சர் கம்மின்னா இதோடைய பேசிக் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். மீன்ஸ் இது வந்து என்னென்னா மோர் பேசிக். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது இங்கே போகலாம். இது வந்து ஹைப்ரிடைசேஷன் பாருங்கள். என்ன ஹைப்ரிடைசேஷன்? ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2 sp2 ஹைப்ரிடைசேஷன். டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன். எஸ் கேரக்டர் கொஞ்சம் கூடி இருக்குது. இங்கே 3 p ஆர்பிட்டாலுக்கு ஒரு s ஆர்பிட்டால் தான், இங்கே 2 p ஆர்பிட்டாலுக்கு ஒரு s ஆர்பிட்டால், மீன்ஸ் 33.33% எஸ் கேரக்டர். இங்கே இதை கம்பேர் பண்ண காட்டி இங்கே கூடி இருக்குது. மீன்ஸ் இதை விட இது அசிடிக் நேச்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அசிடிக், அதாவது மோர் அசிடிக் அப்படின்னு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இதிலேருந்து இது மோர் அசிடிக்கு. ஸோ இது மோர் அசிடிக் அப்படின்னா இது ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த காஞ்சுகேட் பேஸ். ஏன் காஞ்சுகேட் பேஸ்? இதில் வந்து ஒரு புரோட்டான் கம்மியாக இருக்குது இதில், அதனால இதை காஞ்சுகேட் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து இது வந்திருக்குது. இது மோர் அசிடிக் அப்படின்னு சொன்னால் இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது மோர் பேசிக் அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது இது அசிடிக்னா இது பேஸ். இப்போ வந்து இது என்ன அப்படின்னா லெஸ் பேசிக். சரி, இங்கே வாங்க. இந்த ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு பாருங்கள். கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் sp ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ sp ஹைப்ரிடைசேஷன். sp அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அசிடிக் நேச்சர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இந்த H+ வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இதிலேருந்து H+ வந்து போய்ட்டு சால்ட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணோம் அசிட்டிலின். ஸோ அப்போ அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அசிட்டிலின் அப்படின்ற அந்த இது டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருப்பீங்க. சோடியமோட சால்ட்லாம் ஃபார்ம் பண்ணோம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து என்னென்னா மோஸ்ட் அசிடிக், அதாவது அமாங் த 3 இது வந்து மோஸ்ட் அசிடிக். எல்லாமே கம்பேரிட்டிவாக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த 3ல் இவங்க வந்து அசிடிக் நேச்சர் ஜாஸ்தி. ஸோ இவங்களிலேருந்து ஃபார்ம் ஆகியிருக்கக்கூடிய பேஸ் இது. ஸோ என்ன இது காஞ்சுகேட் பேஸ். ஏன்னா ஒரு H+ டிஃபர் ஆகுது பாருங்கள், காஞ்சுகேட் பேஸ். இது மோஸ்ட் அசிடிக்னா இந்த அமாங் த 3 இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் லீஸ்ட் பேசிக். இது மோஸ்ட் அசிடிக்னா இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் லீஸ்ட் பேசிக். இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எதுலேருந்து அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் டு டிக்ரீஸிங் போகணும். இப்போ இருக்கிறதுலே இது அதிகம் அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து பேசிக் நேச்சர் ஜாஸ்தி. ஆப்ஷன் பி தான் ரைட், பேசிக் நேச்சர் ஜாஸ்தி. அடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் லெஸ் இருக்கிறது யாருன்னா இந்த இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கைன்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது.
இது என்ன பேசிஸில் சொல்கிறோம், ஹைப்ரிடைசேஷன் பேசிஸில், ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் வந்து ஜாஸ்தியாகும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகுதுன்னா அந்த ஹைட்ரஜனை அது எலக்ட்ரான் பேரை தாங்கிட்டே இழுத்துக்கிட்டு ஹைட்ரஜனை H+ஆக வெளியில் தள்ளிடும். ஸோ இதுதான் வந்து விஷயம். சரி, அடுத்தது இங்கே பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் இங்கே எழுதியிருக்கேன், ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது டைம் கன்சியூம் ஆகுமேன்ட்டு தனியாக நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இது முக்கியமான ஒரு இதில் வந்து ஹைப்ரிடைசேஷன்ற கான்செப்ட், அப்புறம் அந்த லௌரி பிரான்சர் கான்செப்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து சொன்னேன், கான்ஜுகேட் ஆசிட் பேஸ் அதை வச்சு சொல்கிறோம். இங்கே இந்த இடத்துல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நைட்ரஜன் இருக்குது, ஹெட்டிரோ ஆட்டம், அது மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் ரெசனன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், லோன் பேர் இன் கான்ஜுகேஷன் வித் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி திஸ் வில் இன்வால்வ் இன் ரெசனன்ஸ். இது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் +R +M. அது அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், புரியலன்னா நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து இன்வால்வ் ஆகும், விச் மீன்ஸ் இந்த எலக்ட்ரான் இந்த லோன் பேர் இந்த இடத்துல லோக்கலைஸ் ஆகாது. சரி, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க வந்து உங்களை பிடிக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் அந்த இடத்த விட்டு உங்களால் நகர முடியாதுன்னா வந்து உங்களை பிடிக்கிறவங்க ஈஸியாக வந்து உங்களை பிடிச்சிட முடியும். நீங்களும் ஓடுறீங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும், அவங்களுமே இங்கேயும் போயிட்டு வந்து தான் பிடிக்க முடியும். அப்போது அவங்க உங்களை கேட்ச் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி வந்து குறையுது இல்லையா. ஸோ அதுதான் டீலோக்கலைஸுக்கும் லோக்கலைஸுக்கும் உள்ள வித்தியாசம். லோக்கலைஸ் ஆகிருந்ததுன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்ரோச்சிங் குரூப்னால அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து பை டோனாராக வந்து ஆக்ட் ஆகுது. யார், நைட்ரஜன். இந்த நைட்ரஜன் பை டோனராக ஆக்ட் ஆனிச்சுன்னா அவங்க பேசிக் நேச்சர் வந்து குறையும். இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். த ஃபேவரபிள் சைட் ஃபார் புரோட்டனேஷன் இஸ் ஆர், அதான் கேட்டிருக்காங்க. புரோட்டனேஷன் எந்த இடத்துல ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய சைட்டில் 1 2 3 4 5 நைட்ரஜன் இருக்குது. ஸோ இதில் வந்து எது சைட் வந்து ஃபேவரபிள் அப்படின்றது தான் கேள்வி. இந்த சைட் வந்து ஃபேவரபிள் இல்லைன்றதுக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சிச்சா, +R +M. அதே மாதிரி இவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பை டோனாராக இருப்பாங்க. ஸோ இது வந்து கிடையாது. அப்புறம் பி வந்து பாருங்கள், உங்களுக்கு தோணும் இங்கேயும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆவாங்களே அப்படின்னுட்டு. நைட்ரஜன் மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த நைட்ரஜன் மேலேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் இங்கே ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகணுமா வேண்டாம், ஏன்னா இதுக்கு பக்கத்தில் பை எலக்ட்ரான் கிளவுட் இருக்குது. இது டீலோக்கலைஸ் ஆனாலே இந்த மாலிகுல் வந்து அரோமேட்டிசிட்டி மெயின்டைன் ஆகும், ரைட். டீலோக்கலைசேஷன் இங்கேயே நடக்கும். அப்போது இந்த லோன் பேர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அப்படியே இருக்குது. மீன்ஸ் பியும் சியும் என்ன அப்படின்னா ஈஸியாக புரோட்டனேட் ஆகலாம், வாய்ப்புண்டு. இந்த நைட்ரஜனுக்கு வருவோம். இந்த நைட்ரஜனில் லோன் பேர் இருக்குது இல்லையா, இது திஸ் இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் திஸ் டபுள் பாண்ட். இது ஒரு சிங்கிள் பாண்ட் அப்புறம் ஒரு டபுள் பாண்ட் கான்ஜுகேஷனில் இருக்கா, அதே மாதிரி இந்த கான்ஜுகேஷன். ஸோ இது கண்டிப்பாக ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். எகெயின் இதே மாதிரியே பைடோனாராக இருக்கும் இது. அப்போது அப்படி இருந்ததுனா தான் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் திஸ் வில் ஆட் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி டு த மாலிகுல். அதை தான் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அரோமேட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான் கிளவுட் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு பார்த்துருப்போம் அதில். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும்னா டீலோக்கலைஸ் ஆகும். அப்போ அதோடைய அவைலபிலிட்டி இங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இங்கே இந்த ஈயோட அவைலபிலிட்டி இல்லை. இதே மாதிரியே தான் இது பைடோனார். இங்கே பாருங்கள், இதுலேயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே இதில் என்ன விஷயம் அப்படின்னா இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுமானா ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பை பாண்ட் இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் திஸ் ஒன். ஸோ இந்த லோன் பேர் அப்படியே தான் இருக்கும். மீன்ஸ் இது அதோடைய அவைலபிலிட்டி இருக்கும். அப்போ யார் இந்த 5 சைட்டில் யார் வந்து அவைலபிள், பி அவைலபிள், சி அவைலபிள், டி அவைலபிள். ஸோ ஆப்ஷன் இதுதான், பி அண்ட் சி அண்ட் டி இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பேசிஸில் இது சொல்லுவோம். ஸோ ரெசனன்ஸ்க்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அது பேசிசிட்டியோட அளவு வந்து குறையும். இங்கே பாருங்கள், இந்த இன்க்ரீஸிங் பேசிசிட்டி ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ முக்கியம் வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. பேசிக், வெரி பேசிக் கான்செப்ட் தான் இது. ஸோ எப்படி இது சொல்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த காம்பவுண்ட்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ, பி, சி, டி 4 காம்பவுண்ட்ஸும் எழுதியிருக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கள், இது ப்ரைமரி அமீன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி அமீன்னா என்னது, நைட்ரஜன் ஒரு ஆல்கைல் குரூப்போடு சேர்ந்துருக்கு. இங்கே நைட்ரஜன் அதுக்கு பக்கத்தில் 2 ஆல்கைல் குரூப் இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப், இந்த பக்கம் ஒரு ஆல்கைல் குரூப் செகண்டரி. ஒரு நைட்ரஜன் 3 ஆல்கைல் குரூப் இருக்குது. ஸோ டெர்ஷரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நைட்ரஜன் இன் கான்ஜுகேஷன் வித் அரோமேட்டிக் ரிங், ரைட். ஸோ இதுவும் வந்து நம்ம பார்த்த மாலிகுல் இந்த மாதிரியே தான், ரைட்.
ஸோ இந்த லோன் பேர் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? பை எலக்ட்ரான் கிளவுட், அதாவது டபுள் பாண்டட் பக்கத்தில் இது கான்ஜுகேஷனோட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இது பை டோனராக இருக்கும். ஸோ பை டோனராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபுல்லாக ரிங் வந்து என்ன ஆகும்னா டீலோக்கலைஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் +R+M அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட் வர்றதுனால இது பேசிக்காக இருக்க வேண்டிய வேலை வந்து குறைஞ்சிரும். அதாவது இந்த லோன் பேரோடைய அவைலபிலிட்டி அந்த இடத்துல இருக்காது. ஸோ இதை வச்சுக்கலாம், மனசில் வச்சுக்கலாம். டி தான் இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு தோணும் இல்லை? அடுத்தது வருவோம். இங்கே பாருங்கள், இந்த ஆல்கைல் குரூப் இவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா +I எஃபெக்ட் அதில் இருக்கும். ப்ளஸ் இண்டக்டிவ் எஃபெக்ட், எலக்ட்ரானிக் எஃபெக்ட். எலக்ட்ரானை தாங்கிட்டேருந்து இந்த சைடு தள்ளுவாங்க. அதாவது தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை புஷ் பண்ணி நைட்ரஜன் பக்கம் தள்ளும். ஆல்ரெடி நைட்ரஜன் மேலே என்ன இருக்குது? லோன் பேர் இருக்குது. இவங்களும் எலக்ட்ரானை கொடுக்கறது மூலமா எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து நைட்ரஜன் பக்கத்தில் இருந்துச்சு, இந்த மாதிரி அமினோ குரூப் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேசிக் நேச்சர் என்ன ஆகும்னா அதிகமாகும். இங்கே வந்து பாருங்கள், அப்போ எலக்ட்ரான் விட்ராயிங்னா ஆப்போசிட்டான எஃபெக்ட் இருக்கும். -I குரூப் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டான எஃபெக்ட் இருக்கும். இந்த நைட்ரஜன் கிட்ட 2 குரூப் அந்த மாதிரி இருக்காங்க, 2 பேர் எலக்ட்ரானை கொடுக்குறாங்க. ஸோ இவங்களை கம்பேர் பண்ண காட்டி இவங்களுடைய அளவு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஏ வச்சுக்கலாம். ஏ வந்து நார்மல் அமீன் NH2 கிட்ட இருக்கிறத விட கூட தான் இருக்குது. ஆனால் ஏ விட ஜாஸ்தி யாருக்கு அப்படின்னா பின்றது வந்து செகண்டரி, இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரிக்கு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அடுத்த டெர்ஷரிக்கு பார்க்கலாம். 3 ஆல்கைல் குரூப் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. அப்போ இன்னும் என்ன ஆகும்? நைட்ரஜனுடைய அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். அப்போ சிக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது வந்து என்ன அப்படின்னா டி வந்து கண்டிப்பாக இது எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கேருந்து குறைஞ்சி வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா பை டோனாராக இருக்குது. பை டோனாராக எங்கெல்லாம் நைட்ரஜன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ டி தான் இப்போது லீஸ்ட். சரியா? ஸோ இது வரைக்கும் வச்சுருக்கோம். இது நமக்கு கரெக்டான ஆர்டரான்னு தெரியாது, ரைட்? ஸோ இப்போ வந்து இதில் பார்க்கலாம். டி வந்து லீஸ்ட் இருக்குது. டி லீஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் எது இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 ஆப்ஷன் வந்து இருக்குது, ரைட்? ஸோ அதே மாதிரியே ஏ லீஸ்ட் இருக்கிற ஆப்ஷன், ஏன்னா இந்த ஆர்டரில் ஏ லீஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம முடிவு பண்ணணும். டெஃபினட்டாக டி தான் கண்டிப்பாக பின்னாடி வரும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாத்தோட எலக்ட்ரான் டென்சிட்டி ஆடப் ஆகிருக்கு, டி தான் பின்னாடி வரணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம்னா இந்த ஆப்ஷன் 1 இல்லை 4 அதுதான் நமக்கு வந்து குழப்பம். ஏன் டி வரணும்னு சொல்கிறது புரியுதா? இங்கே எல்லாத்துலேயுமே கூடியிருக்கு, இதில் குறைஞ்சிருக்கு. அதனால் டி தான் பின்னாடி. அதனால் மற்ற 2 ஆப்ஷனையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம். சரி, டி வந்து பின்னாடி இருக்கிற ஆப்ஷன் 2ல் இருக்குது. சரி, அடுத்தது யார் இருக்கான்னு பாருங்கள், சி. இது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருக்கும். என்னடா இப்படி தானே வருது, வித்தியாசமாக இருக்கும். முக்கியமான கான்செப்ட் இது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 2 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் ஃபேஸில் என்ன, இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சால்வேஷன் அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம், நமக்கு 2 எஃபெக்ட் இருக்குது. அது 2த்தையும் சேர்த்து தான் நம்ம அமீனோடைய பெசிசிட்டி சொல்லும்பொழுது சொல்லுவோம். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க, அதை நீங்கள் நைட்ரஜன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நைட்ரஜன் நீங்கள் வந்து எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ண போகிறீங்க. உங்களை சுற்றி நீங்கள் யாருக்கோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, உங்களை சுற்றி க்ரௌட் அதிகமாக இருக்குது. மீன்ஸ் 3 பல்கியர் குரூப் இருக்குது, அதுக்குள்ளே இது புதஞ்சிருக்கு, இந்த எலக்ட்ரான் புதஞ்சிருக்கு. இவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாலும் அப்ரோச்சிங் வந்து எப்படி இருக்கும்? வந்து வாங்கக்கூடியவங்க க்ரௌட், உங்களை சுற்றி க்ரௌட் இருந்துச்சுன்னா வந்து வாங்குறதோடைய காஸ்ட் எப்படி இருக்கும்? எனர்ஜி காஸ்ட் அதிகம் உள்ள க்ரௌடெல்லாம் தாண்டி உங்களை வந்து பார்த்து இது பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த நைட்ரஜனில் லோன் பேரை அப்ரோச் பண்ணுற குரூப் வந்து இந்த க்ரௌடெல்லாம் தாண்டி வரணும். அது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ எலக்ட்ரானிக் எஃபெக்ட் படி நைட்ரஜன் இந்த லோன் பேரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்ததுனாலும் ஸ்டெரிக் ஃபேக்டர், அதான் அந்த க்ரௌடை நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா டெர்ஷரி அமீன் வந்து என்ன ஆகிடுதுன்னா அதோடைய பேசிக் நேச்சர் குறைஞ்சிடுது. ஸோ பேசிக் நேச்சர் குறைஞ்சி எங்கே போயிடும் அப்படின்னு சொன்னால் ஏவை விட கம்மியான இடத்துக்கு போயிடுது. ஸோ ஏன் புரியுதா? 2 விஷயம், எலக்ட்ரானிக் ஃபேக்டர் மட்டும் வச்சுக்கிட்டோன்னா டெர்ஷரி தான் ஜாஸ்தி. அதனால தான் சொல்லுவாங்க கேஸ் ஃபேஸில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், கேஸ் ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா டெர்ஷரி தான் ஜாஸ்தி, செகண்டரி, அப்புறம் ப்ரைமரி. பட் சால்வெண்ட் இருக்கும் பொழுது ஆக்வஸ் மீடியத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதோடைய எஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்டரி, அப்புறம் ப்ரைமரி, அப்புறம் டெர்ஷரி.
ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து முடிச்சிடுறேன். அப்புறம் இந்த சால்வெண்ட்டோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு கன்க்ளூட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் டிக்கு முன்னாடி இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா சி போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன்? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இது போயிடுச்சுன்னா ஆர்டர் எப்படி இருக்கும்? டி, சி, ஏ, பி இதானே. அப்போ இருக்கிறதுலேயே மோஸ்ட்டு இது யார் அப்படின்னு சொன்னால் செகண்டரி அமீன் தான். ஸோ இது புரியுதா? ஏன் எலக்ட்ரானிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் எஃபெக்ட் ரெண்டையும் வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா, இது கேஸ் ஃபேஸில் வந்து இந்த எஃபெக்ட், சால்வெண்ட்டில் வந்து இந்த எஃபெக்ட்னு சொல்கிறோம்ல, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டிஃபால்ட் இது என்ன ஃபேஸில் இருக்குது அப்படின்னா ஆக்வஸ் ஃபேஸில் இருக்குது. ஏதோ ஒரு சால்வெண்ட்டில் இருக்கும்பொழுது தான் இந்த ஆர்டர் வருது. இது கேஸ் ஃபேஸ் டெஃபினட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் தான் இருந்திருக்கும். அது வேறு எங்கேயும் இல்லை பாருங்கள். சி ஒரு வேளை முன்னாடி இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் இருந்ததுனாலும் அதுக்கு முன்னாடி டி தான் இருக்குது. டி கண்டிப்பாக லீஸ்ட் தான். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. இது கேஸ் ஃபேஸில் இல்லை, ஆக்வஸ் ஃபேஸில் தான் இருக்குன்றதை புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ சால்வெண்ட்டோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சால்வெண்ட்டோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரைமரி அமீன் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா NH. ஸோ ஆக்வஸ் மீடியம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஆர், ஜென்ரலாக இது CH2 இதை வந்து ஆர்னு நான் எடுத்துக்கிறேன்னா, இது என்ன பண்ணணும்னா சால்வெண்ட் வந்து என்னன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இது உங்களோட ஃபார்ம் பண்ணும். எந்த அளவுக்கு இந்த மாதிரி சால்வெண்ட் மாலிகுலால் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியுதோ, சால்வேஷன் நடக்குதோ, அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெபிலைஸ் பண்ணும். இங்கே டெர்ஷரியில் ஹைட்ரஜனே கிடையாதுல்ல, இந்த மாதிரி வந்து சால்வேஷன் ஸ்டெரிக் க்ரௌட் வேறு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது, சால்வேஷன் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சால்வேஷன் நடக்காது அப்படின்னா இதில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ சால்வேஷன் எனர்ஜி இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. அதனால தான் வந்து ஆக்வஸ் ஃபேஸில் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டெர்ஷரி அமீனுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த க்ரௌடுனால, ஸ்டெரிக் ஃபேக்டர்னால என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால் பேசிக் நேச்சர் வந்து ரொம்பவே குறையுது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ட்ரெண்ட் இது தான். அடுத்தது வந்து பார்க்கலாம், இந்த கொஷின் வந்து பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் அமீன் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பெசிசிட்டி. டிக்ரீசிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஹையர் யார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். சரி, இதில் வந்து பாருங்களேன் 1, 2 இது வந்து என்ன அப்படின்னா சம்திங் லைக் செகண்டரி அமீன். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது, இதில் எந்த ரிங்கில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதாவது ஸ்ட்ரக்சர் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்டரி அமீன். அடுத்தது வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது வந்து பிரோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோன் பேர் வந்து என்னென்னா டெஃபினட்டாக அரோமேட்டிக்காக அந்த இருக்கணும்னா திஸ் இஸ் இன் த லோன் பேர் இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் டபுள் பாண்ட். இந்த லோன் பேருக்கு பக்கத்தில் சிங்கிள் பாண்ட், அதுக்கப்புறம் டபுள் பாண்ட் இருக்குது. இது பை டோனராக இருக்கும். பை டோனராக இருந்ததுன்னா கண்டிப்பாக பேசிக் நேச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னேன், குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது செகண்ட் மாலிகுல் வந்து என்ன அப்படின்னா பை டோனார். ஸோ அப்போ கண்டிப்பாக இதோடைய பேசிக் நேச்சர் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு. அடுத்தது பிரிடின். இது வந்து பிரிடின்னு சொல்லுவோம். இது மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் எகெயின் லோன் பேர் இருக்குது. ஸோ ஆனாலும் இந்த லோன் பேர் என்ன பண்ண தேவையில்லை, இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது எங்கே அப்படின்னா இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரிடினில் இருக்கிற நைட்ரஜன் இந்த பி இல்லை சி இல்லை டி அந்த மாதிரி நைட்ரஜன் மாதிரியும், இந்த இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து எப்படின்னு சொன்னால் இங்கே NH இருக்குது இல்லையா. ஸோ NH மேலே லோன் பேர் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த மாதிரி நைட்ரஜன் மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எதுவுமே இல்லாமல் ஆல்கைல் குரூப் இருக்கிறது. சம்திங் லைக் நான் முன்னாடி சொன்னேன்ல, இங்கே சொன்னேன் இல்லையா செகண்டரி அமீன் இருந்தேன்னா எப்படி, அந்த மாதிரி. அப்போது இந்த மூலயமா உங்களுக்கு ஆர்டர் என்ன ஞாபகம் வரும், செகண்டரி அமீன்னா ஆல்கைல் குரூப் எலக்ட்ரானை வந்து இந்த சைடு வந்து புஷ் பண்ணி தள்ளும். மீன்ஸ் இது வந்து மோர் பேசிக். அது மட்டும் கிடையாது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அல்கைல் குரூப் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகியிருக்கு, ரெண்டுத்தையும் பிடிச்சி கட்டின மாதிரி ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அப்போ லோன் பேர் இப்போ டாப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ரோச்சிங் குரூப் எஃபெக்டிவாக இதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதனால் இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இதோடைய பேசிக் நேச்சர் இதுக்கு தான் ஜாஸ்தி. டிக்ரீசிங் கேட்டிருக்காங்க, மீன்ஸ் மோர் டு லெஸ் எழுதணும் அப்படின்னா இதுக்கு தான் வந்து ஜாஸ்தி. அடுத்தது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு தான். ஏன்னா இதுக்கிட்ட இருக்கிற லோன் பேர் எந்த ரெசனன்ஸ்லையும் இன்வால்வ் ஆக கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் sp2 கார்பன்ஸோடு சேர்ந்துருக்கு. இது sp3யோடு சேர்ந்துருக்கு. இது sp2. sp2 கார்பன்னா என்னது, எலக்ட்ரான் நெகட்டிவ். எலக்ட்ரான் நெகட்டிவ்னா இங்கே லோன் பேரே இருந்ததுனாலும் கொஞ்சம் அதுக்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை சக் பண்ணி இது உள்ளே இழுக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. sp3 கார்பன் எலக்ட்ரோ நெகட்டிவ்லாம் கிடையாது. இதை கம்பேர் பண்ணும்போது இது எலக்ட்ரோ நெகட்டிவ். அதனால தான் இது என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் இது வருது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லீஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தான். ஏன்னா இது ரெசனன்ஸ்லேயே இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே லோக்கலைஸ் ஆகி இருக்காது.
மீன்ஸ் அது பேசிக் நேச்சர் கம்மி. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், அமாங் த ஃபாலோயிங் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பேஸ் ஸ்ட்ரென்த் இஸ். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்க்ரீசிங் டிக்ரீசிங். நான் ஆப்ஷன் எழுதுனா உங்களுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஒன்று பார்த்து சொல்கிறதுக்குன்றக்கான இந்த ரெண்டுத்துக்கும் எழுதலை. நீங்கள் வந்து ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸு. among the following increasing order கேட்டிருக்காங்க. இன்க்ரீசிங்னா லோ டு ஹை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 4 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போது டபுள் பாண்ட் இருக்கிறதுனா ஆப்வியஸாக விட்டுருங்க. ஏன்னா டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp2 கார்பன் கண்டிப்பாக அங்கே வந்து பேசிக் நேச்சர் வந்து குறைஞ்சிரும். ஃபஸ்ட்டு சிங்கிள் பாண்ட் sp3 இருக்க ஹைப்ரிடைஸ்டு கார்பனோட சேர்ந்துருக்கிறவங்கள பாருங்கள். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்குறது. ரிங் கொடுத்து NH2 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுப்பீங்க அப்படின்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுதுன்னு நம்ம மைண்ட் அப்படி தான் சொல்லும். இங்கே வந்து நமக்கு இங்கே நீங்கள் உடனே பாருங்கள், இங்கே வந்து ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த ரிங் அரோமேட்டிக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் இதை முடிவு பண்ணணும். இங்கே இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படியே தான் இருக்கும், என்ன ஆகாது, எந்த ரெசனன்ஸ்லையும் இன்வால்வ் ஆகாது. ஸோ இங்கே 6 மெம்பர் ரிங்கை பார்த்தோன்னே நம்ம மைண்டை நம்மளை வந்து தப்பாக கூட்டிகிட்டு போயிடும். அடுத்தது இது வந்து வருவோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆனால் ஒரு கார்பனோட NH2 சேர்ந்துருக்குது, அப்படியே தான் இருக்க போகுது இந்த லோன் பேர், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இங்கே பாருங்களேன், ஒரு நைட்ரஜன் ரிங்லேயே பார்ட்டிசிபேட் ஆகிருக்கு. இங்கே 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 3 இருக்குது, சம்திங் லைக் டெர்ஷரி. தேர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் டெர்ஷரி மாதிரி. இப்போ உங்களுக்கு தோணலாம் நமக்கு வந்து டெர்ஷரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பேசிசிட்டி கம்மியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு. அல்கைல் குரூப் மாதிரி இது கிடையாது. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, NCHH ஃப்ரீயாக இருந்துச்சு பாருங்கள், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். நம்ம முன்னாடி பார்த்த டெர்ஷரி அமீன் CH3 இங்கே CH3 என்னன்னு பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தோம்ல. ஸோ இந்த மாதிரி இது கிடையாது. என்னென்னா ஒரு இடத்துல நைட்ரஜன் இருக்குன்னா இது வந்து இதோட இந்த சைடு இதோட அதே மாதிரி என்ன அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 ஃபிக்ஸ் ஆகி இருக்குது பாருங்கள். இந்த ரிங்கில் போய் இது வந்து ஃபிக்ஸ் ஆகி இருக்குது. மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்டெரிக் க்ரௌட் இந்த அளவுக்கு இதில் இருக்காது, ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இந்த அளவுக்கு இதில் இருக்காது. ஏன்றது புரியுதா? ஒன்று கண்ணாப்பின்னான்னு இப்படி இருக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இழுத்து பிடிச்சி கட்டின மாதிரி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சம்திங் லைக் இது இழுத்து பிடிச்சி கட்டின மாதிரி இருக்கிறது தான் இது, ரைட்? ஸோ அப்போது இது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இந்த குரூப் வந்து அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரில் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேர்டுக்கு ஜாஸ்தி, ரைட்? ஸோ தேர்டுக்கு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் யாருன்னா ஃபோர்த்து. சரி, அடுத்தது செகண்ட். பிட்வீன் செகண்ட் அண்டு இதுக்கு வருவோம். இது பை டோனராக மட்டும்தான் இருக்குது. அதாவது என்னென்னா இது ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இது இன்வால்வ் ஆகலைனாலும் இந்த மாலிகுலர் அரோமேட்டிக் தான். இதோட இன்வால்மெண்ட் ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதில் கண்டிப்பாக இந்த லோன் பேர் பிரோலில் என்ன பண்ணணும்னா ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகியே ஆகணும். நைட்ரஜன் மேலே இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இதில் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சருக்கு பின்னாடி தான் ஃபஸ்ட் இருக்கிறதுலே கம்மி யாருக்கு அப்படின்னா இதுதான் ஆர்டர். ஸோ அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் பேசிக் யாருன்னா பிரோல், அப்புறம் வந்து அனிலின், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்த்து ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேர்ட் ஸ்ட்ரக்சர். இது என்ன ரீசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாலிகுல்ஸ் எடுத்து வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் ஒன்று வந்து சொல்லிடுறேன். PKA வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல PKA வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து PKB கொடுத்துருப்பாங்க. PKA வேல்யூ மோர் அப்படின்னு சொன்னால் மோர் பேசிக். இதை அப்படியே இம்பார்ட்டன்ட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இது வருதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணணும். PKA வேல்யூ மோர் அப்படின்னா அந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து மோர் பேசிக். PKB வேல்யூ அப்படின்னு சொன்னால் PKB வேல்யூ மோர் அப்படின்னா லெஸ் பேசிக். PKA வச்சு கொடுக்குறாங்களா PKB வச்சு கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி செட் ஆஃப் அமென்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் எதுக்கு PKB வேல்யூ வந்து மோர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீன்ஸ் இருக்கிறதுலே வந்து எது லெஸ் பேசிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது அது புரியுதா? PKB வச்சு கேட்டாலும் இல்லை, இருக்கிறதுலே இதில் எதுக்கு PKB வேல்யூ வந்து லெஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இருக்கிறதுலே எந்த காம்பவுண்ட் மோர் பேசிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பேசிக் நேச்சர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான் இது, ஆனால் நிறைய விஷயங்கள் இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு எதனாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இந்த கான்செப்டில் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் நீங்கள் வந்து என் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த பார்ட்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் ஆகியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.